தள்ளுவண்டி கடையிலேருந்து இவ்வளோ பெரிய பீட்டா ஃபிஷ் ஷாப், இது யாரோட கடை, இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபிஷ் கீப்பர் தமிழ். நான் உங்கள் கேகே. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஃபியூச்சரில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த ஷாப் வந்து எங்கே இருக்குது, யாரோடது அப்படின்றது இந்த வீடியோட சர்ப்ரைஸு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலி ஒரு சின்ன ஷாப்பாக ஒரு தள்ளு வண்டியில் ஆரம்பித்தாங்க. ஸோ வீக்கெண்டில் மட்டும் ஷாப் வந்து போட்டு பீட்டா ஃபிஷ் சேல் பண்ணியிருந்தாங்க. ஸோ யாருதுன்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், நம்ம குட்டி பசங்க பீட்டா ஃபிஷ் ஷாப் தான் இது. ஸோ தள்ளுவண்டி கடையிலேருந்து இவ்வளோ பெரிய ஷாப் ஒன்று திறந்துருக்காங்க. ஸோ இந்த ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா மேசிவாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீட்டா ஃபிஷ்ஷோட கடல்னு சொல்லலாம். அவ்வளோ ஃபிஷ்ஷஸ். இந்த சைடு ஃபுல்லாக ரேக் இருக்குது, இந்த சைட் ஃபுல்லாக ரேக் இருக்குது, அது வரைக்கும் போகுது ரேக்கு. ஸோ ஃபுல்லாக வந்து பீட்டா ஃபிஷ்ஷஸ் எப்படியும் வந்துட்டு ஒரு 1000 ஃபிஷ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபிஷ்ஷஸ் நிரப்பி வச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த கடையில் என்னென்ன ஃபிஷ்ஷஸ் இருக்குது, அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் என்ன ப்ரைஸ்க்கு விற்கிறாங்க, என்ன மாதிரியான இம்போர்ட் பண்ணி வைக்கிறாங்க, ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குது, பீட்டா ஃபிஷ்ஷஸ் தவிர வேறு என்ன இங்கே ட்ரை பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றி நிறைய அப்டேட்ஸ். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லுங்க ப்ரோ, இவ்வளோ பெரிய ஷாப் திறந்துருக்கீங்க, அந்த ஷாப்லேருந்து இந்த ஷாப் வந்திருக்கீங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த ஷாப்பை பற்றி சொல்லுங்க. நான் இது ஷாப் திறந்து ஒரு 4 month ஆகுது. ரொம்ப நாள் ஆசையே இந்த மார்க்கெட்டில் ஒரு கடை ஓப்பன் பண்ணணுன்ட்டு தாங்க. இப்போ நம்ம அங்கே தள்ளுவண்டியான வந்து இதில் வந்து இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு. நிறைய பேர் கஸ்டமரும் வந்து சூப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. அங்கேயும் நம்ம இப்போ போடுறோம் ஷாப்பு, இங்கேயும் போடுறோம். ரெண்டு இடத்துலையும் நல்ல ஈக்குவலான ரெஸ்பான்ஸாக இருக்குது. ஸோ இந்த ஷாப் ஆரம்பிச்சதுனால அந்த ஷாப் எப்படி அதுவும் இல்லை, ரெண்டுமே இருக்குண்ணா. இது வந்து வீக் டேஸ், இது எப்பவும் போல் நம்ம ரெகுலராக ஓப்பனு. மார்னிங் 10 o'clockலேருந்து நைட் 9:30 வரையும் இது எப்பவுமே இருக்கும். அங்கே வந்து சாட்டர்டே சண்டே எப்பவுமே இருக்கு ஷாப்பு. அது வந்து எப்பவும் 10 o'clockலேருந்து நைட் 8 o'clock வரையும் இருக்கு. மற்றபடி கவர்மெண்ட் ஹாலிடேஸ்க்கும் அங்கே ஷாப் போட்டோம். இந்த ஷாப் எந்த இடத்துல இருக்கு, லொகேஷன் அப்படியே சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த லொகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் ரோடு அந்த ஷாப்பு, அதுல இருந்து ஸ்ட்ரெயிட் டெட் எண்ட் வரணும். இந்த ஸ்ட்ரீட் பேர் வந்து வெஸ்ட் மட ஸ்ட்ரீட். லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா எதிர்க்க வந்து அக்வா ஸ்டார் இருக்கு, அதுக்கு எதிர்த்தாப்புலயே நம்ம ஷாப் இருக்கு. கடை நேம் வந்து குட்டி பசங்க பீட்டாஸ்னு. நீங்க கூகுள்ல போட்டாலும் உங்களுக்கு லொகேஷன் கரெக்டா காமிக்கும். அந்த லொகேஷன் காமிக்கும், இதுவும் காமிக்கும். ஆமா, அந்த லொகேஷனும் காமிக்கும், இதுவும் காமிக்கும். இதுக்கு அது நிறைய பேருக்கு தெரியும். இது தெரியாதனால அக்வா ஸ்டார் நீ இது பண்ணீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கு கடை நேம் வந்து குட்டி பசங்க பீட்டாஸ். அவங்க கொடுத்த குவாலிட்டி, அதோட உழைப்பு தான் இதோட பலன். ஆமா, அந்த குவாலிட்டி இது வரும், அதை நம்பி வராங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் இன்னும் அதிகமான ஸ்டாக் வச்சு நான் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கேன். அதே பிரைஸ் தான் தரீங்க? ஆமா, அதே அங்கே என்ன சேம் தந்துட்டு இருக்கோமோ அதே தான். இன்னும் வைங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா வெரைட்டிஸ் இன்னும் அதிகமாக ஸ்டாக் வச்சிருக்கோம். அந்த வண்டியில கட்டுறதை விட இங்க நிறைய. ஆமா, அதுல வண்டியில போடும்போது ஒரு 250 ஃபிஷ் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 1500 ஃபிஷஸ் கிட்ட இருக்கு. பாட்டில்ல பாத்தீங்கன்னா ஒரு 1000 ஃபிஷ் இருக்கும். கீழே கிளாஸ்ல அதெல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா 2000 கிட்ட கூட வரும். இதுதான் மொத்த ஸ்டாக்கா இல்ல? இது நேற்று வந்து ஷிப்மெண்ட் தானே. எல்லா வெரைட்டிஸ் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு, மேல் எது ஃபீமேல் எதுன்னு எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அங்கே போட்ட மாதிரியே ஸ்டார்டிங் 80 தான் ப்ரைஸ் இது. இப்போ நம்ம ஃபைட்டர் வந்து ஸ்டார்டிங் என்ன ரேட் வருதுன்னு கேட்டீங்கன்னா 80லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மூணு. ஆமாம், ஃபுல் மூணு மேலே. அங்கே சொன்ன மாதிரி தான் அந்த சின்ன சைஸ் நம்ம போடும் போது 80 rupeesல கொடுத்துட்டு இருந்தோம். அதே 80 rupeesலேயே கொடுக்குறோம். நல்ல சைஸ் இருக்கும், குவாலிட்டி இருக்கும். குவாலிட்டி எதுவும் கம்மி பண்ணல, அதே சேம் இது தான். கலர்ஸும் உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வரும். இங்க இன்னொரு அடிஷனல் விஷயம் என்னன்னா வந்துட்டு அங்கங்க போர்டு வச்சுட்டாங்க, அது கீழே வந்து பிரைஸ் வச்சுட்டாங்க. நீங்க வந்துட்டு இந்த விலை கேட்குற கன்ஃபியூஷன்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன்ல? ஆமா, அதுதான் மெயினா வச்சுதேன் நான். இதுல கீழே இதுல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு? இப்போ 80 rupeesல பாத்தீங்கன்னா ஃபுல் மூன் மட்டும் தான் நான் இப்போ போட்டிருக்கோம். கிரவுன் டெயில் நெக்ஸ்ட் 80 rupees. ஆனா இப்போ வந்து கிரவுன் டெயில் இந்த ஷிப்மெண்ட் வந்து பிக் சைஸா ஜெயிண்ட் எடுத்துருக்கோம். அதனால எங்களுக்கு பிரைஸ் அதிகமா வந்ததுனால அது 150ல போட் பண்ணிருக்கோம். அடுத்தது இது இதான் நான் அந்த ஜெயிண்ட் சைஸ் கிரவுன் டெயில் சொன்னதே இதுதான். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 6.5 சென்டிமீட்டர் கிட்ட இருக்கும். இந்த கிரவுன் டெயில இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே ஜெயிண்ட் சைஸ் கிரவுன் டெயில். இது பாத்தீங்கன்னா நம்ம இப்போ 150 பிரைஸ்ல இது பண்ணிருக்கோம். இதே சின்ன சைஸா வந்துச்சுன்னா 80 rupeesல கிரவுன் டெயில் வரும். இந்த இது ரேக் ஃபுல்லா கிரவுன் டெயில். ஆமா, இது ஃபுல்லாவே கிரவுன் டெயில் தான். இதுக்கப்புறம் ஃபுல் மூன்லேயே பிக் சைஸ் ஒன்று வரும்னு சொல்லியிருப்போம். அது இந்த இதுதான் ஸ்டாக் தான். அங்கே வந்து நம்ம ஸ்கூலோட ட்ரை சைக்கிளில் போடும்போது அவ்வளோ ஸ்டாக் அதில் காட்ட முடியாது. ஒரு 30 pieces அந்த மாதிரி தான் காட்ட முடியும். இப்போ இங்கே வந்து இதுலேயே நம்ம ஒரு 200 pieces கிட்ட காமிச்சிருக்கோம்.
இதோட இதுவும் நீங்க கேட்கலாம், அதுவும் இது சேமா தானே ப்ரோ இருக்குன்னு தெரியாத கஸ்டமர் நிறைய பேர் கேக்குறாங்க. இதோட எக்ஸ்பிளைன் சைஸ் வந்து மோஸ்ட்லி சேமா இருக்க சான்சஸ் இருக்கு. சைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், பட் குவாலிட்டி வந்து ஷைனிங் அந்த அந்த குவாலிட்டி இது டைல் பேட்டர்ன் அந்த இது எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல வந்து கொஞ்சம் டாப் குவாலிட்டியா இருக்கும். இப்போ இதுவே பாத்தீங்கன்னா இது டபுள் டைல், இது டபுள் டைல்லயும் இருக்கு, ஃபுல் மூன்ல குவாலிட்டி இதுவா இருக்கு. இப்போ நீங்க 80ல பார்த்ததுக்கும் 150ல பார்க்கறதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும். இது பாத்தீங்கன்னா 150 ஃபுல் இது ரெட் கலரு, டைல் பாத்தீங்கன்னா நல்லா ரோஸ் டைலா பிக் சைஸா வரும். அந்த ஷைனிங்கும் மீனுக்கு வந்து டாப் குவாலிட்டியா இருக்கும். அதுலேயே மஸ்டர்ட் கலர் இது, இதெல்லாம் கொஞ்சம் ரேரான கலரு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து இதுல வந்து டபுள் டைல் வச்சிருக்கோம். டபுள் டைல்னா இதுக்கான ஸ்பெஷல் என்னன்னா ஹெட் அண்ட் இருந்தே டைல் வரும். அதான் 180 டிகிரி ஃபுல் கவரேஜா இருக்கும் டபுள் டைல்ன்றது. இதுலயும் பாத்தீங்கன்னா டபுள் கலர்ஸும் வரும், சிங்கிள் கலர்ஸும் வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல காப்பர் கலர் இருக்காது, இதெல்லாம் கொஞ்சம் ரேரான இது. காப்பர்னா மெட்டாலிக் ஷேட்ல வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இதுவா வரும். இந்த குவாலிட்டி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா ஷைனிங்கா இருக்கும். லைட் ஷேடு, இன்னும் லைட் ஷேட் எப்பலாம் பிளான்டட் டேங்க்லாம் வைக்கிற மாதிரி வச்சாங்கன்னா இன்னும் இதோட குவாலிட்டி வந்து டாப்பா இருக்கும். ஃபுல் மூன்லேயே இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பிக் இயர்னு சொல்லுவோம், தம்பா இயர்னு சொல்லுவோம். இதோட இது எதுக்கு அந்த பேர்னா இந்த காத இயர் வந்து கொஞ்சம் பெருசா வளரணும். இது பிக் இயர்லேயே பார்த்தீங்கன்னா பிளக்கார்ட்ல ஷார்ட் பாடியில பிக் இயர்ல வரும். இதுவும் நம்ம கிட்ட இருக்கு. இதுவும் பிரைஸ் வந்து 150 தான் கோட் பண்ணிருக்கோம், அங்க கொடுத்த பிரைஸே தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சாலிட் பிளக்கார்டு. இது பிளக்கார்ட்லேயே சிங்கிள் கலர் வர்றது தான் சாலிட் பிளக்கார்ட்னு இது பண்ணுவோம். ஓகே, இதுல வந்து என்னென்ன கலர் வரும்னா ஒயிட், பிளாக், ரெட், எல்லோ பேராவே கிடைக்கும். சிங்கிள் மேல் வந்து 150, ஃபீமேல் வந்து 100. நான் ஃபீமேல் வந்து உங்களுக்கு தனியா காட்டுறேன். இது வந்து மேல் ரெட் கலர், இது அதுல எல்லோ இருக்கு, அப்புறம் வந்து ரெட் பிளாக் கலர் இருக்கு. அடுத்தது பிளக்கார்ட்லயே பாத்தீங்கன்னா இது ஃபேன்சி பிளக்கார்ட். ஃபேன்சி பிளக்கார்ட் டபுள் கலர்ல ஷேடட்ல வரும். இது எல்லாமே ஃபேன்சி பிளக்கார்ட் டைப் தான். இதுவும் 150 தான். கிரவுன் டெயில்ல பிளாக் கிரவுன், இதுவும் 150 தான் பிரைஸ். இது வந்து பிளாக் கிரவுன், அந்த கலர் கிரவுன்லேயே இது வந்து பிளாக் வித் ஒயிட் அந்த மாதிரி ஷேடட்ல வரும். இப்போ நெக்ஸ்ட் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா கோய் கேலக்ஸி பிளக்கார்டு பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா மல்டி கலர்ல வரும், ஒரு 4-5 கலர்ஸ் மிக்சட்ல ஒரு. இதுல பார்த்தீங்கன்னா எல்லோ கேலக்ஸி இருக்கு, இந்த மாதிரி மல்டி கேலக்ஸி இருக்கு, அப்புறம் இந்த மாதிரி இது ரெட் கேலக்ஸி. இதுவும் நீமோ பேட்டர்ன்ல வரும். இதுல அடுத்த இதுவும் பார்த்தீங்கன்னா இது இருக்கு, இதுல நீமோல பிளக்கார்டு, நீமோ பிளக்கார்ட் சொல்லுவோம். இதெல்லாம் என்ன பிரைஸ் வருது? இதெல்லாம் 250 வரும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளூ ரிம் இருக்கு. இது வந்து ப்ளூ ரிம் பிளக்கார்டு. இது ஃபுல் ப்ளூ அவுட்லைன் மட்டும் ப்ளூல வரும். இது பிளாக் சாம்ராயும் அதே பிரைஸ், சேம் பிரைஸ் தான். இதுவும் அதே பிரைஸ்? ஆமா, அதுவும் அதே பிரைஸ் தான். இது எல்லாமே மேல் இப்போ பார்த்துட்டு இருக்கு எல்லாமே. நான் ஃபீமேல் வந்து தனியா காட்டுறேன். இது ஃபுல் மூன்லேயே நீமோ கேண்டி கலர் பார்த்தீங்கன்னா இந்த மல்டி கலர்ஸ்ல வரும். டைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிக்கா கொஞ்சம் வரும். கலர் வந்து மல்டி கலரா வரும் ஃபுல் மூன் இதுல. இது பார்த்தீங்கன்னா எல்லாமே நேற்று வந்த ஃபிஷ் தான். பார்த்தீங்கன்னா எல்லாமே பபுள் நெஸ்ட் ஆச்சு, ரெடி டு ப்ரீடிங் ஸ்டேஜ்ல இருக்கும். எல்லாமே அப்படிதான் ஒரு சின்ன ஃபிஷ்ஷா இருக்க வாய்ப்பு. ஆமா, சின்ன எல்லாமே செமி அடல்ட் சைஸ் ப்ரீடிங் ஸ்டேஜ் இது ரெடியா இருக்கும். எல்லாமே பபுள் நெஸ்ட் வச்சிருக்கும். ஏன்னா சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா பாட்டில் இருக்கு பெருசா தெரியுது அப்படின்னு நினைப்பாங்க. இல்ல, இது பாட்டில் இது அந்த மாதிரி எல்லாம் இது தெரியாது. சைஸ் நம்ம எப்படி பார்த்தாலும் தெரியுதான். என்ன சைஸ் வந்து என்ன இருக்கோ அதுதான் நம்மளுக்கு ஓகேவா இருக்கும். இதுலயே டபுள் கலர் இது கொஞ்சம் வந்து மல்டி கலர்ல வரும். இங்க என்னென்ன ஃபிஷஸ் இருக்கு ப்ரோ? நான் இங்க வந்து கிரவுன் டெயிலோட ஃபீமேல் இருக்கு. இப்போ ஃபுல் மூன் ஃபீமேல் மட்டும் இப்போ கரண்ட் ஸ்டாக் இல்லை. இப்போ கிரவுன் டெயில் ஃபீமேல் இருக்கு, அதை நான் காமிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிளாக் கலர் காமிச்சோம்னா கிரவுன் டெயில் பிளாக் கலர் அதுக்கான ஃபீமேல் இது. ஓகே, இது எல்லாமே பிளாக் கிரவுனுக்கான ஃபீமேல். இது கிரவுன் டெயிலே கலர் கிரவுன் டெயிலுக்கான ஃபீமேல். நீங்க அது ஃபிஷ் வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருவீங்க, என்ன ஃபிஷ் எடுக்கிறீங்களோ? ஆமா, சேம் கலரா கிடைக்கும். கொஞ்சம் வந்து சேம் கலர் இல்லாம, ஆனா பிரீட் பாத்தீங்கன்னா கிரவுன் டெயில்னா அதுக்கான பேரை தான் கொடுப்போம். பேரா அதுலயே நிறைய கலர் இருக்கு. ரெட் டிராகன் மாதிரி வரும், அதுலயே ப்ளூ கலர் இருக்கு.
ஃபுல்லாக எக்லோட தான் இருக்கும். வாங்கிட்டு போய் நம்ம ஒரு 10 days 15 days நல்லா கண்டிஷன் பண்ணிட்டு ப்ரீட் பண்றாங்க. இதுலேயே ஒயிட் கலர் இது. என்ன பிரைஸ் வருது இந்த ஃபிஷஸ்லாம்? இதுல பிளாக் ஒயிட் மட்டும் 100, கலர் வந்து 70. இவ்வளவு பாத்தீங்கன்னா இங்க மேல இந்த பீடியா ஃபிஷ்லாம் தான் கவர் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் கவர் பண்ணுறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கீழே இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நீங்கள் பார்த்து தான் காலை இருக்கணும். அந்த அளவுக்கு வந்துட்டு அங்கே பீட்டா ஃபிஷ் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இதில் இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன போகுது? இப்போ வந்து மேல் காமிச்சோம்னா அதுக்கான ஃபீமேலு இப்போ நம்ம காமிக்கணும். இதெல்லாம் ஃப்ரெஷ் ஸ்டாக் இல்லையா? ஆமா, எல்லாமே எஸ்டர்டே வந்து ஸ்டாக் தான். நம்ம கடைக்கு ரெகுலரா வர கஸ்டமர்ஸுக்கு தெரியும். ஷிப்மெண்ட் வந்து ஒரு 4-5 days தான் ஸ்டாக் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக் எப்படியா சோல்ட் அவுட் ஆயிடுது. நம்ம ஷாப் ஓபன் பண்ணது அந்த ட்ரை சைக்கிளாண்டியே அவ்வளவு ஸ்டாக் எடுத்துட்டு போக முடியல நம்மளால. இங்கேயே ஆல்மோஸ்ட் ஸ்டாக் சோல்ட் அவுட் ஆயிடுது. இருந்தாலும் நாங்கள் குவான்டிட்டி அதிகமாக தான் எடுக்கிறோம். ஒரு ஷிப்மெண்ட்டுக்கு 4,000 to 5,000 ஃபிஷ் வருது. இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு 4-5 daysலேயே நல்ல சேல்ஸ் இருக்கு. கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. எல்லாருமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் போறாங்க. என்ன ஒன்று, ஷிப்மெண்ட் திடீர்னு ஸ்டாக்கு இல்லாதப்போ மட்டும் வர கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியல. ஏன்னா ஸ்டாக்கு 4-5 daysலேயே சோல்ட் அவுட் ஆயிருந்தனால நிறைய பேர் வந்து ஸ்டாக் இல்லைன்னு இது பண்றாங்க. அதை நாங்கள் ஆல்மோஸ்ட் ஸ்டாக் ஃபுல் பண்ணி தான் வைக்கிறோம். நீங்க பார்த்தாலே தெரியும். நீங்க வீடு உங்களுக்கே தெரியும், நம்ம ஃபுல்லா ஸ்டாக் வச்சிருக்கோம். இப்போ திரும்பி ஒரு 3 days கழிச்சு 4 days கழிச்சு வந்தா எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுது. அதனால நம்ம ஷிப்மெண்ட் ரெகுலரா பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனால தான் இப்போ குரூப் முக்கால்வாசி பேர் வர கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே நம்பர் வாங்கி குரூப்ல ஆட் பண்ணி விட்டுருது. அதுல எதா இருந்தாலும் அப்டேட் போடுறோம். ஸ்டாக் என்ன இருக்கு, என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு, பேர் இருக்கா, இல்லை மேல் தனியா இருக்கா, எல்லாமே அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்கும். அந்த குரூப்போட லிங்க் வந்து நான் உங்களுக்கு இது பண்ணி விடுறேன். அதுல நீங்க இது பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்டேட்ஸ்னா அதுல வரும். கால் பண்றது பாத்தீங்கன்னா நீங்க கால் பண்ணுங்க. மார்னிங் 10 o'clock இருந்து நைட் வந்து ஒரு 7 o'clock வரையும் கால் பண்ணுங்க. மோஸ்ட்லி எல்லாருமே வந்து கரெக்டா தான் இது பண்றாங்க. இந்த சின்ன இதுவா இருக்கவங்க மட்டும் நைட் அன்டைம்ல எல்லாம் கால் பண்றாங்க. அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணா இதுவா இருக்கும். அது போல ஆன்லைன்ல சேல் பண்ற எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம் இருக்கு. ஆமா, அந்த ப்ராப்ளம் இருக்கு. நீங்க கஸ்டமர்ஸ் வரும்போது நம்மளால போன் எடுத்து யூஸ் பண்ணோம்னா அது நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் போயிடுறாங்க. கஸ்டமர் இவ்வளவு தூரத்துல இருந்து வந்து ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதனால வந்து அவங்கள நம்ம இது அவங்கள வந்து நம்ம இது பண்ணிட்டு எல்லாமே சஜஷன் கொடுத்துட்டு தான் நம்ம வந்து போன் எடுத்து பேச முடியும். ஃப்ரீ ஆகிடலாம். ஆல்மோஸ்ட் எல்லா காலுமே எடுத்து இது பண்ணுவோம். மெசேஜும் உங்களுக்கு நான் கண்டினியூஸா இது பண்ணிட்டேன். இது வந்து ஃபீமேல் ஃபைட்டர் தான். ப்ளூ ரிமோட ஃபீமேல் இது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல் ப்ளூ அவுட்லைன் மட்டும் ஒயிட். நம்ம ப்ளூ ரிம் சொன்னோம்ல, அதுக்கான ஃபீமேல் எக்லோடோட இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து ஈச் 150 வரும். ஆனால் ஃபீமேல் மட்டும் எப்பவுமே ஸ்டாக் இருக்குன்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஃபீமேல் வந்து ஆல்மோஸ்ட் சோல்ட் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா கொளத்தூர் மார்க்கெட்ல ஆல்மோஸ்ட் யாரும் ஃபீமேல் இது பண்ணி பண்றது இல்லை. அதை மெயினாக பண்ணி இப்போ நம்ம வந்து ஃபீமேலுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து பேரா இது பண்றதுனால நம்ம கிட்ட யூஸ் நிறைய சேல்ஸ் ஆகும் ஃபீமேல். அதனால ஃபீமேல் வந்து கொஞ்சம் கன்ஃபார்மா இதுவாக சொல்ல முடியாது. ஏன்னா ஃபீமேல் இருக்கும், சேம் பேரா கிடைக்கிறது கொஞ்சம் இதுவாக இருக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் சாம்பராய் ஃபீமேல். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக் அவுட்லைன் மட்டும் இந்த ஒயிட் பேச்சஸ் வரும். இது எல்லாமே ப்ளூ ரிம் ஃபீமேல். இது பிளாக் சாம்பராயோட ஃபீமேல் ஃபுல் எக்லோட இருக்கும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது நீமோ கேண்டி OHMோட ஃபீமேல். நீமோ கேண்டி ஃபுல் மூன் ஷார்ட்டாக சொல்லுவோம். இது எல்லோ இதுக்கும் இருக்கு, ரெட் இதுக்கும் இருக்கு. எல்லாமே எக்லோட தானா. கலரேஷன் பாருங்க, நேற்று தான் வந்து ஃபிஷ்ஷு. இருந்தாலும் கலர் வந்து இன்னும் டாப்பாக இருக்கும். இதை ஒன்றும் ஆமா, இதை நாங்கள் வந்து 1 day ஃபீமேல் மட்டும் குவாரண்டைன் பண்ணிட்டு அடுத்த நாள் தான் டேங்க்ல விடுவோம். அதனால தான் நம்ம நேற்று வந்து ஃபிஷ் இன்னைக்கு வீடியோ எடுக்கிறதுனால இந்த மாதிரி கிளாஸ்ல வச்சு உங்களுக்கு நாங்கள் டெமோ காட்டுறோம். இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி கிளாஸ்ல வச்சு இது பண்றேன்னு நினைச்சு இது பண்ணாங்க. இது நாங்கள் 1 day 2 days தான் இல்லை குவாரண்டைன் தான். ஆல்மோஸ்ட் வந்து இது சேல்ஸ் ஆகிட்டே இருக்கனால எங்களுக்கு 3 days மேலே இதில் வைக்க மாட்டோம். பாட்டிலே பார்த்தீங்கன்னா கூட எங்களுக்கு 4-5 days தான் இருக்கும். அது மேலே ரொட்டேஷன் பண்ணிட்டே தான் இருக்கும். எலிஃபென்டியர்ல பிளக்கார்டு. இது ஃபுல் மூன் கிடையாது. எலிஃபென்டியர் பிளக்கார்டோட ஃபீமேல். இது வந்து 100 ஈச். அது போல வந்து நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஃபிஷ்ஷை காட்டுறோம். இதே சேமா ஒருத்தர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு ரவுண்ட் பண்ணி இதை தான் ப்ரோ வேணும்ன்றீங்க. ஆனால் அது கிடைக்கிறது வந்து 90% வந்து கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா இது வந்து இப்போ நம்ம எடுத்துட்டு இருக்கும் போதே 1-2 சேல்ஸ் ஆகிட்டே இருக்கு. இப்போ நம்ம ஒரு வீடியோ எடுத்துகிட்டே இருக்கோம், அதுக்குள்ளே வந்து அதுலேருந்து ஃபுல் மூணு டபுள் டெய்லாம் ஸ்டாக் காலி ஆகிட்டே இருக்கு.
அதனால வந்து இருந்தா கொடுப்போம், இல்லைன்னா எங்களால ஒன்னும் இது பண்ண முடியாது. அதெல்லாம் 1 or 2 days அந்த மாதிரி ரேஞ்சில் வந்தீங்கன்னா இது பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். ஒருத்தர் 4-5 months கழிச்சு எனக்கு அதே இது வேணும்னு கேட்குறாங்க. அது வந்து கம்பல்சரி முடியாது. ஸ்டாக் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கனால அதனால எதுவுமே நம்ம இந்த ஸ்டாக் இருக்குது. ஆனால் அதை விட பெட்டரா வரும், பெட்டரா வேற கலர்ஸ்ல சேஞ்சஸ் ஆகி வந்துட்டே தான் இருக்கும். இந்த வீடியோ போட்டு நீங்க சாட்டர்டே சண்டே வந்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் இருக்கும். வந்தீங்கன்னா எல்லாமே பேரா வாங்கிட்டு போவோம். ஸோ இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பிரதர் வந்து அவரோட புது கடையை ஃபுல்லாக சுற்றி காமிச்சாரு. என்கிட்ட வந்தாங்கன்னா ஃபிஷ்ஷுக்கான ஃபுட்டு, குட்டிங்களுக்கான ஃபுட்டு, டேங்க்கு, அந்த மெடிசனு எப்படி யூஸ் பண்ணுவோம் எல்லாமே ஆல்மோஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் அனுப்புவோம். இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கலில் இருக்கவங்க, சென்னைக்குள்ளே இருக்கவங்க நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் இருக்கவங்க கேட்பாங்க, இப்போ வெளியே அதர் இதில் இருக்கும் ஆன்லைனில் சேல்ஸ் இருக்கான்ட்டு. ஆன்லைனில் வந்து இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் எடுத்தால் கூட டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். கொரியர் வந்து ப்ரொஃபஷனல் கொரியரில் போடணும். ஃபிஷ்ஷு சப்போஸ் ட்ராவலிங் அப்போ டெத் ஆச்சுன்னா எங்களுக்கு லைவ் வீடியோ அன்பாக்சிங் வீடியோ மட்டும் எடுத்து எங்களுக்கு இது பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம். கொரியர் சார்ஜஸ் வந்து வரும், அதுக்கான பில்லு உங்களுக்கு நாங்கள் இது பண்ணுவோம். அதை நீங்கள் பார்த்துட்டு பே பண்ணால் போதும். இப்போ ஃப்ரைடே ஏன்னா ஆர்டர் கொடுத்தாங்கன்னா மட்டும் நாங்கள் அன்றைக்கி கொரியர் பண்ண மாட்டோம். இப்போ ஏன்னா ஃப்ரைடே ஈவினிங் கொடுத்தோன்னா சாட்டர்டே ஒரு நாள் மட்டும் தான் மூவ் ஆகும். அதுக்கப்புறம் சண்டே வந்து ஸ்டாப் ஆகிடும். அதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா மண்டே தான் நாங்கள் ஈவினிங் தான் கொரியர் பண்ணுவோம். அது வந்து நிறைய பேர் என்ன நினச்சிங்கன்னா நீங்கள் கேஷ் போட்டோன்னே ஃபிஷ்ஷு போட மாட்டீங்க, சண்டே ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. சாட்டர்டே சண்டே எப்படி வந்து கொரியர் ஆஃபீஸ் அதனால இங்கே நாங்கள் லோக்கலில் இருக்க கொரியர் ஆஃபீஸில் அங்கேயே ஸ்டே இருக்கும். ஃபிஷ்ஷு டல்லாக தான் ஆகும். அதனால உங்களுக்கு கேஷும் வேஸ்ட்டு தான். அதனால நீங்கள் நெக்ஸ்ட் டைம் எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, நெக்ஸ்ட் டைம் வேறு ஃபிஷ்ஷு கூட மாற்றி விட கொடுப்போம். இருந்தாலும் அந்த லைக் பண்ண ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் வாங்கணும்னா அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் நீங்கள் நெக்ஸ்ட் வேறு ஃபிஷ்ஷு வாங்கினா கூட அந்த ஃபிஷ்ஷு உங்களுக்கு இது இருந்த மாதிரி இருக்காது. அதனால வந்து நாங்கள் என்ன பண்ணோம், மண்டே ஈவினிங் போட்டுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். சாட்டர்டே சண்டே கால் எடுக்கல நிறைய பேர் கண்டினியூஸாக பண்ணுறாங்க. யாருக்கா இருந்தாலும் அது ஒரு இது இருக்கும். அது என்ன அது ரீசன்னா இப்போ அதான் இந்த நிறைய பேருக்கு தெரியும் சாட்டர்டே சண்டேல வந்துட்டு இங்கே நடமாடவே முடியாது. இப்போ நாங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சாட்டர்டே சண்டே பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிஸியான பிளேஸ் இது, பிஸியான ஹப் கொளத்தூரை பொறுத்த வரைக்கும். ஸோ சாட்டர்டே சண்டே பாசிபிளே கிடையாது. வீக் டேஸ்ல வந்து நீங்க அன்னைக்கு ஆர்டர் போட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் போடுவோம். மண்டேலேருந்து வெனஸ்டே வரையும் ஆர்டர் எடுத்தோம்னா அன்னைக்கே மோஸ்ட்லி டிஸ்பேச் பண்றோம். மோஸ்ட்லி தேர்ஸ்டே இந்த லாங்கான ஊர்ல கேரளா, கர்நாடகா, ஆந்திரப்பிரதேஷ் அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்லாம் இதுல ஸ்டேட்லாம் இருந்ததுன்னா நாங்க மண்டே தான் கன்ஃபார்ம் போடுவோம். ஏன்னா அதுல ரிஸ்க் எடுக்க நாங்க விரும்பல, அவங்க கஸ்டமர் கூட ரிஸ்க் எடுத்து கேட்கறாங்க, நாங்க இது பண்ண மாட்டோம். இல்ல ஹோல்சேல் யாருன்னா கேட்டா கூட ஹோல்சேல் ஆர்டர் யாருன்னா கேட்பாங்க, நாங்க ஷாப் வச்சிருக்கோம் இந்த மாதிரி எங்களுக்கு விஷயம் அவங்க கேட்டா கூட நாங்கள் இந்த மாதிரி கொரியர் அவங்களுக்கும் பஸ்ஸு ட்ரெயின் அந்த மாதிரி சர்வீஸில் போட்டுட்டு இருக்கோம். மினிமம் 10 பீஸ் எடுத்தாலே நாங்கள் பார்த்து செலெக்ஷன் பண்ணி வீடியோ காலில் வந்து செலெக்ஷன் பண்ணி பார்த்து எடுத்து போட்டுருவோம். நிறைய பேருக்கு போட்டுட்டு தான் இருப்பாங்க. ஸோ வந்தால் இந்த ஷாப் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து நான் ஃப்ரைடே போடுறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு 4th ஜூலை. ஸோ 5th ஜூலை நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ 6th and 7th வீக்கெண்டில் வந்தீங்கன்னா நான் இப்போ காட்டின ஸ்டாக் எல்லாம் இருக்கும். இதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு புது ஸ்டாக் வந்திருக்கும். ஸோ அப்போ அது அன்னைக்கு தேதியில் என்ன ஸ்டாக் இருக்கோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் இதில் கவர் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாசி கூட இல்லை, ஏன்னா அவ்வளோ ஃபிஷ் இருக்குது. எல்லாத்தையும் கவர் பண்ண இன்னைக்கு பூரா ஆகிடும். ஸோ இருக்கிறதுலே மெயினாக அந்த பர்டிகுலர் வெரைட்டியில் என்ன ப்ரீட் இருக்குது, என்ன ஃபீமேல் இருக்கா மெயில் இருக்கா, எவ்வளோ ப்ரைஸ் குவாலிட்டி அதெல்லாம் வந்துட்டு சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து பொறுமையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஃபிஷ்ஷை செலக்ட் பண்ணிவிட்டு வாங்கிட்டு சந்தோஷமாக போங்க. என்ன டவுட்னாலும் ப்ரோ கேளுங்க, கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ்.